பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம். அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும். அது திடீரென்று அறிவிக்கப்படும். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா கேட்டிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை அல்ல. அங்கே அந்த ஜமாத்து மேலே சிக்கந்தர் மலை இருக்கிறது. அதில் தற்காவல வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதிலே ஆண்டுதோறும் நடக்கின்ற விழா தான். எனவே அதில் அனுமதி கொடுப்பதிலே தவறு கிடையாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இதுவரை யாரும் எழுப்பியதாக வரலாறு கிடையாது. முதன்முறையாக தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக, எதை சொல்லி மக்களை திசை திருப்பலாம் என்பதற்காக பாஜக போட்ட திட்டம், RSSோடு சேர்ந்து போட்ட திட்டம், அது அன்றைக்கு தோல்வியடைந்து விட்டது. தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பது தெரியும். எந்த நெருக்கடியும் எங்களுக்கு வராது. எல்லா நெருக்கடிகளும் சுலபமாக தீர்க்கப்படும். நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவோடும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2 தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் தொடரும். திமுக கூட்டணி உடைக்க எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக மெகா கூட்டணி அமைச்சு ஜனவரிக்கு பிறகு மெகா கூட்டணி அமைக்கின்றாங்க. அதிமுகவால மெகா கூட்டணி அமைக்க முடியாது. எங்களுடைய கூட்டணியிலிருந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. காலங்கள் மாறுகிறது, அரசியல் எதிரிகள் மாறுகிறார்கள். அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகள் நாம் பார்க்கலாமா? நாங்கள் அரசியல் எதிரிகளாக புதிய கட்சிகளையோ எதையுமே பார்க்கவில்லை. அதாவது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கருத்துக்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரிகளாக பார்க்கிறோம். புதிதா வந்தவங்களும் சரி, பழசா இருக்கிறவங்களும் சரி, திமுகவை தான் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பார்வை எப்படி பாருங்க? எல்லாரும் பழுத்த மரத்துல தாங்க கல்லடிப்படும். அது போல எல்லாரும் எங்களை நோக்கி வந்தா தான் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். திமுகவை சொல்லித்தான் அவர்கள் இங்கே வர முடியும், பேச முடியும். திமுக தான் எதிரின்னு சொன்னா தான் எவனும் திரும்பி பார்ப்பான். அதனால தான் திமுக மீது இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் திமுக என்பது தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை குழு நியமிச்சிருக்கோம். இதுல தேர்தல் அறிக்கை குழு நாடக கம்பெனி அது சீக்கிரமே திவாலா நயனா நாகேந்திரன் சார். நயனா நாகேந்திரனுக்கு நாடக கம்பெனி எல்லாம் பழைய காலத்துல தான் இருந்துச்சு. இப்போ நாடக கம்பெனிக்கெல்லாம் போட்டால், வள்ளி திருமணம் போட்டால் யாரும் போடுறதில்ல. அதெல்லாம் அவருக்கு தெரியல. தூக்கத்தில் இருந்துட்டு இப்போ தான் முழிச்சிருக்காரு. தலைவர் பதவி வந்தவுடன் முழித்து கொண்டிருப்பவர்